குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே வந்து இதில் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 135-138 குடும்பத்துக்கு நாங்கள் இந்த உதவியை இன்றைய நாளில் வணக்கம். மற்றும் ஒரு இந்த வெள்ள நிவாரண பணியில் வந்து தொடர்ச்சியாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எங்களுடைய குழு அர்ச்சனாவுடைய குழுவோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். அதிகாலையிலிருந்து இரவு வரைக்கும் எங்களுடைய பணி தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் நாங்கள் அமெரிக்காவிலிருந்து அமெரிக்க மாணவர்கள் வந்து ஒன்று சேர்ந்து 135-140 பொதிகள் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கச்சாய் துறைமுக பகுதியில் வந்து இந்த உதவி திட்டத்தை வந்து செய்ய போகிறோம். இந்த உதவி திட்டத்தை வழங்கிய அந்த மாணவர்களுக்கு, அமெரிக்க மாணவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். என்னதான் இரவு பகலாக இருந்தாலும் இந்த பாருங்கள், ஷர்ட் எல்லாம் உப்பு பூத்து அந்த அளவுக்கு வந்து உடம்பெல்லாம் இயலாத நிலைமையில் இருந்தாலும் தொண்டையெல்லாம் இந்த வெயிலுக்குள்ள சூடாக குடித்து தண்ணியை குடித்து மாறி மாறி அந்த இருந்தாலும் கொஞ்சம் இயலாத நிலைமை இருக்குது. என்றாலும் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பணியை செய்யணும். மக்களுக்கான ஒரு பணி, மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கான அந்த உதவி திட்டத்தை நிறைய இடங்களில் செஞ்சு கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாண மண்டம், வெள்ளண்டை சங்கான மற்ற 6 கால் மடம், இப்போ இங்கே கச்சாய் பகுதியில் நிற்கிறோம். இனியும் வந்து வீட்டை போகிறதில்லை. இனியும் அப்படியே போய் கொடிகாமா பகுதியில் வந்து ஒரு 30-35 உணவு பகுதிகள் வந்து கொடுக்க போகிறோம். என்ன நடக்குது, ஓகே, இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் தொடர்ந்து வரோம். பாருங்கள் எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். எல்லா மக்களையும் இவர்களுக்கு இந்த உலர் நிவாரண பொதிகள் வந்து வழங்க போகிறோம். பாருங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த அண்ணன் நின்றார் அதில் கொப்பியோடு. இந்த பக்கம் பாருங்கள், எங்கள்கிட்ட அணி நிற்கிறாங்க. இந்த பக்கங்கள் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே வந்து இதில் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 135 குடும்பத்துக்கு இந்த உதவி திட்டம் வந்து கிடைக்க போகுது. பாருங்க, எடுத்து 50 வாங்க வச்சோம். அடுத்து அந்த ஆட்டோவில் அப்படித்தானே. ஏன் மேலே ஏறி இருந்துட்டீங்க? சரி, ஓகே. பாருங்க, கிட்டத்தட்ட 135-138 குடும்பத்துக்கு நாங்கள் இந்த உதவியை இன்றைய நாளில் அமெரிக்காவிலிருந்து அமெரிக்க மாணவர்கள் இந்த தொகையை வந்து அனுப்பி இதை செய்கிறாங்க. இந்த பாருங்க, இந்த வாகனம் முழுவதுமாக இந்த பொதிகள் அவரங்க டாக்டர் மூலம் வந்த இது தெரியுமா? ஓகே, அண்ணே 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 அந்த லைட்டை கொஞ்சம் அங்காடிங்க. குடும்பத்துல ஒரு ஆள் வேண்டாம். பேர் மாதிரியாக பேரும் பஞ்சாயிரம் கூட இல்லைங்க. விழாக்கள் இப்ப
சாமான் தர நீங்க ஒரு ஜோன் வா ஜோன் குயிக் குயிக் பாருங்க அவங்க நீங்க மாற சேட்டாங்க என்ன சேட்டா ஓகே ஓகே அது என்ன சொல்றீங்க இந்த நேரத்துல கூட்டத்தை பாத்தீங்கல்ல குறிப்பா 7 மணிக்கு நேற்றைக்கு வீட்டை போக 9 மணி 10 மணி ஆச்சு நேற்றைக்கு வீட்டை கண்டிப்பா. இன்றைக்கு நான் வீட்டை போக நான் நெக்கியில குடிகாமத்துல வர கொடுக்கணும் பண்றீங்க எனக்கண்டா என்ன வீட்டை வெளியும் தெரியாது நாளைக்கு நான் லீவு இதுக்கு இல்ல பாலராஜையா இதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? ஊரெல்லாம் சாமியாக பார்க்க முன்னை டாக்டர் அர்ச்சனா சொல்றீங்களா? கண்டிப்பா பார்ப்பதற்கு பாமரம் போல் இருப்பான் வேலை வந்த விஸ்வரூபம் இருப்பான் இல்ல இது இந்த பாட்டு முத்துப்பட பாடு மார்க் பண்ண அக்கா இங்கே அப்படியே கைட்டுக்கு மதுவை அண்ணா ஓகே எங்களை பொருட்கள் வாங்கினவங்க இந்த பக்கத்தால் லைனில் நின்று அவங்க தங்களோட பேர்களை வந்து பதிவு செஞ்சுட்டு போகிறாங்க ஏன்னா அடுத்த முறை கொடுக்க இவர்களுக்கு இல்லை யாருமே வந்து 2 தரம் வேண்டக்கூடாது வேண்டாதவர்களும் வேண்டணுன்றி இந்த உளவியல் போய் சேர்ற காரணம் முக்கிய காரணம் இவர் தானே ஓகே சொல்லுங்க யார் இந்த உதவியை செஞ்சது விளக்கமாக சொல்லுங்க அமெரிக்கான்னு சொல்லுங்க அமெரிக்கான்னு சொல்லினோம் ஆனா யாருன்னு தெரியல இந்த இடத்தை காட்டினது ரைட் இந்த இடத்தை காட்டினதும் இந்த ஊர் மக்களுக்கு கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு உதவி செய்யணும்னு அறிவிச்சு கிளிக் பண்ண மூலமா இந்த உதவி கிடைச்சது இப்போ சரி ஓகே வேறுங்க இப்படி இவ்வளோ பேர் நிற்கிறாங்கன்னு வேறுங்க லைனில் இதுலேயே 100 பேர் இருப்பாங்க பொழுது இது சம்பந்தமா போங்க எங்களுக்கு வெக்கமா இருக்கு நீங்கள் வாங்க அது நன்றி எல்லாம் நாங்க கேட்டு சொல்லக்கூடாது வாயில இருந்து வரணும் லைவ் ஒன்று போட லைவ் என்ன லைவ் ஓ இந்த ஊர்ன தலைவரா சொல்லுங்கண்ணா நான் கச்சா கடத்தொழில் சங்க தலைவர் கதைக்கிறேன். ஓகே. நமது கச்சா கடத்தொழில் சங்க தலைவர் என்ற முறையில் நமது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நமது சாவச்சேரி டாக்டர் அர்ச்சனா அவர்கள் நமது கிராமத்தை நேரடியாக வந்து அவர் பாராளுமன்றத்தில் நின்றாலும் அவர்களோடு நின்று உதவி புரிகின்ற தொண்டர்களை வச்சு நமது கிராமத்திற்கு பொதி பொருட்களை நமது நேரடியாக தந்து உதவி கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு கடத்தொழில் சங்க சார்பிலும் நமது மக்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இரவு நேரத்தை பாருங்க, மக்களை பாருங்க. இப்போவும் உதவி திட்டங்கள் போய்கொண்டே இருக்கின்றது. 135 பேருக்கான உதவி திட்டம் அமெரிக்காவிலிருந்து இந்த உதவி கிடைக்கப்பட்டிருக்கிறது. 10 பேர் கூடுதலாக இந்த கடற்தொழில் சங்கத்தினுடைய தலைவர், இந்த கச்சா தீவினுடைய தலைவர், கச்சதீவி வரையில கச்சதீவு அங்க
வணக்கம். வணக்கம். என்ன சொல்லுங்க, உங்களுக்கு இந்த நிவாரண உதவியை வழங்கியிருக்கணும் புலம்பெயர் உறவுகள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அதுக்கு என்னங்க நம்ம நாட்டு பிரச்சனை உங்களுக்கு தெரியுதானே? ஓகே. மழைகள் காரணத்தால் நாங்கள் மேலதிகமாக வெள்ளத்தில் நீந்திருந்து இப்போ ஓரளவு 19 கொஞ்சம் தவறுக்கு வந்துட்டோம். ஓகே. இனி மேலதிகமான மழை இன்னும் பெறக்கூடிய சாத்தியக்கூட இருக்கான். அதுக்குள்ளேயும் நாங்கள் தப்பிடுவோம்டா கட்டிக்காங்க. நீங்கள் கடத்தலும் செய்கிறீங்களா? கடத்தல் மீன் பிடிக்கிறான். எப்படி தொழில் எப்படி போகுது? தொழிலுங்க இப்போ சரியான வெள்ளம் தானே. 8வது தண்ணி இப்போ இவ்வளோ தண்ணியில் பாஞ்ச வேலையே இவ்வளோத்துக்கு மேலே போகுது. ரைட்டு. அந்த நேரத்துக்கும் ஓரளவு நம்மளால் தாக்கி பிடிக்கியே சூழ்நிலையை கடைப்பிடிச்சு கொண்டு இருக்கோம். நான் இப்போ அடங்கிட்டு அதே அளவுக்கு பண்ணி. சரி, ஓகே ஓகே. ஐயா வணக்கம். இந்த இந்த உலர் உணவு பொருட்கள் வந்து வழங்கியிருக்கணும் மக்களுக்கு. அமெரிக்காவிலிருந்து இந்த உதவியை செய்திருக்கணும் இந்த மாணவர்கள். அவர்களுக்கு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? என்னது சொல்கிறது? என்ன நன்றியா? நன்றி தான் சொல்லணும். நன்றி. சரி, ஓகே ஓகே ஓகே. இப்போ பொருட்கள் வந்து கொடுத்து முடிந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, இந்த இரவு நேரத்திலையும் 140 இருக்கு மொத்தமாக. அவ்வளோத்தையும் கொடுத்து முடிக்கணும். கொடுக்கணும். ஆனால் அவங்களுக்கு ஓகே. இந்த ஏற்பாடை செஞ்ச அந்த மக்களுக்கும் வந்து ஒரு சில பேருக்கு இந்த உதவியையும் கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு